இந்த மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி 12 மணிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ற எல்லாம் கவனமா கேட்டுக்கங்கனாங்க. 9 பேர் குற்றவாளிய எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கு. ஏன் வெளியே விட்டுட்டு இருக்கே, தூக்கி எடுத்து உள்ள விடுங்க, சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை கிடக்கட்டும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆடலாம். சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபருக்குள்ள தெரியாம ரகசியமா அவங்களை பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்துதான் இந்த வழக்குல வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் பாதுகாப்பு. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. A1 சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்களை பார்த்தா 4 கவுண்ட் அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணிவண்ணனுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க.